தான் இந்த அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய பெயரை சொல்லி இயேசுவேன்னு கூப்பிட்டால் அற்புதம் நடக்கும். அதனால் அந்த இயேசு எங்கெங்கே இருக்கிறாரு, எங்கே பார்க்கலாம், 4 மாவடி இருந்தால் பார்க்கலாமா, அல்லது இயேசு பிறந்த இடம்னு சொல்கிறாங்களே பெத்லகேம், எருசலேம், அங்கே போனால் பார்க்கலாமா? இல்லை, எங்கே போக தேவையில்லை. உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார். இப்போ எந்த இடத்துலேருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ உங்கள் பக்கத்தில், நீங்கள் எந்த இடத்துல காரில் போய் கொண்டு போதை பார்த்து கொண்டு இருக்கலாம், சோசியல் மீடியாவில், ஒரு ஆஃபீஸில், ஏதோ ஒரு இடத்துல, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கே இயேசு இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்க இயேசுவேன்னு சொன்னால் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஜெபிக்கும் போது அவருடைய தொடுதலை உணர முடியும். சொன்னாங்க பார்த்தீங்களா, நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு கரம் என்னை தொட்டது, ஒரு வெளிச்சம் எனக்குள்ளே இறங்கினது. அப்படி விதவிதமான அனுபவங்கள், ஆண்டவருடைய தொடுதல். அவர் தான் தொட்டு குணமாக்குகிறவர். அதனால் இயேசு தான் காரணம். என்ன தெரியுமா? இயேசு உங்களுக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரத்தை உண்டாக்கினவர் இயேசு. அவர் தான் பரிகாரி. அந்த இயேசு மரித்து உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிறபடியினாலே இயேசுவே என்று கூப்பிடும்போது அவர் அற்புதம் செய்வார். யார் வேணாலும் கூப்பிடலாம். ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தால் கூட நீ கூப்பிட்டு பாருங்களேன் இயேசுவை. உண்மையா இப்படிலாம் சொல்கிறாங்களே, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னா எனக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டுமே கூப்பிட்டு பாருங்கள், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். அவ்வளவுதான். ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். நீங்கள் அவரை கூப்பிட்டு பாருங்கள், ஒரு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள்.